தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவயோக கிரகங்களுடைய எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு வாரம். அவயோக கிரகங்கள் இல்லைன்னா ராசியையோ ராசிக்கு கிரகமான குருவையோ கஷ்டப்படுத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை. இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது கிரக நிலைகள்லாம் சாதகமாக தான் இருக்குது. இன்னும் டார்ச்சர் பண்ணுற அமைப்பில் இல்லை. அப்போ தனுசு ராசி நபர்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக நகரக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். அதே போல் வளர்பிறை வாரமாக இருக்குது. அந்த வளர்பிறை வாரங்கிறது ஜென்ம ராசி, அடுத்து 2, 3 இந்த இடத்தோட தான் தொடர்புல இருக்குது. உங்களோட குறிக்கோள் இந்த வாரத்தில் சில விஷயங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். உங்களோட குறிக்கோள் ஃபைனல் ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும். இதுவான்னு முடிவு எடுக்காமல் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ ஒரே முடிவாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் அது லென்த்தாக போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் லாங் டேர்ம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குறிக்கோள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பலகீனமாக மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க அமைப்புகள் இருந்தால் கூட சரிதான். இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை போட்டு பேஞ்சிக்கிட்டு ஒன்றும் யாருக்கிட்டே எதுவும் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்கள்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துலேருந்து வெளில வரீங்க. நல்ல ஒரு வலிமையான அமைப்பில் இருக்குது. அதே போல் சுக்கிரன் இந்த வார அமைப்பில் லாப இடத்தை நோக்கி நகர்ந்து வருது. எப்போதுமே இந்த லாப இடத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய கிரகங்கள், லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதாவது உங்களை விட்டு எந்த ஒரு விஷயத்துமே வெளியில் வந்து போகாது. எல்லாமே உங்கள் கைக்குள்ளே கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் மேஜராக லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலன். தனுசு ராசி நம்மளுக்கு இந்த வார அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக போகும். தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு சில நபர்கள்லாம் இருப்பாங்க. உதவிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக 12ஓட சம்மந்தப்படக்கூடிய புதன் செவ்வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு சில நபர்களுடைய அறிமுக என்ட்ரிலாம் இந்த வாரத்தில் இருக்கும். உங்களுடைய விஷயங்களை வந்து சரி பண்ணி தரேன், நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சில நபர்களுடைய ஒத்துழைப்புலாம் அந்த வாரத்தில் இருக்கும். அதே போல் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ளே இருந்த அந்த கவலைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சில விஷயத்தை தூக்கி போட்டுட்டு சரி நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம், இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான சில விஷயத்துக்கு நீங்கள் தயாராகுவீங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக கிட்டத்தட்ட குரு தனிச்ச அமைப்பில் ஒரு உச்ச லெவலில் இருக்குது இந்த வார அமைப்புகளில். இதனுடைய பலன் என்னன்னாக்கா தனுசு ராசி நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெரி முக்கியமான காலகட்டத்தில், வெரி இம்பார்ட்டன்ட் காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு டிராவல் அமைப்பு இருக்கும். ஸோ இந்த வார அமைப்புகளில் உங்களுடைய லட்சிய அமைப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போகுது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து லாக் ஆகிட்டோம், சில விஷயத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில நம்பிக்கைக்கு, மன தைரியம், தன்னம்பிக்கை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இது வந்து மனிதர்கள், பீப்புள் விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். உயிரற்ற பொருளான பணம், பொருளாதார அமைப்புகள், மற்ற விஷயத்த அசையா சொத்துக்கள் இந்த விஷயத்தில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்காக உள்ளது உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் தெரிய வந்துடும்.